வணக்கங்க. ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறத ஹைட்டு நம்மளுக்கு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வேணும். இந்த அளவுக்கு வச்சா எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸ்கேலில். பார்க்குறப்ப 1.5 அடி கிட்ட வருது. அப்போ நம்ம வந்து இதை டபுள் பண்ணிக்கலாம். 1.5 3, அப்புறம் உள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் சொருக்கிறதுக்காக ஒரு 4.5 5 அடி வரை கட் பண்ணிக்கலாம். 5 அடி கட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து உள் வைக்கிற ஒயர். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த 2 ஒயர் கூட ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெறும் சின்ன கூட தானே, அதனால் நம்ம வெறும் 2 ஒயர் கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு கூட எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எது சென்டரோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சென்டராக பார்த்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து உள்ளே விட்டுட்டு 2 ஒயர் ஈக்குவல் ஹைட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அடுத்தது வெளியே வச்சு பின் ஒயர் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது இப்போ இது 5 எடுத்துருக்கோம். இதிலேருந்து ஒரு 2 அடி ஒரு 6 7 அடி எடுத்துக்கலாம் நம்ம. ரெண்டு ஒயர் அதே மாதிரி ஈக்குவல் ஹைட்டில் கட். உங்களுக்கு தெரியறதுக்காக 2 கலரில் போட்டிருக்கோம். உள் ஒயர் வயலட்டும் வெளி ஒயர் கிரேவும் போட்டிருக்கோம். எந்த இடத்துல உள்ள விட்டோமோ அதே மாதிரி உள்ள விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம். வெளி ஒயர் நம்மளுக்கு கிரே, உள்ள வந்து வயலட். இப்போ எப்படி பின்னுன்னா உள்ள ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அடி ஒயர் அதை எடுத்து மேலே இப்படி போட்டு இப்படி இந்த பக்கம் கொண்டு வரணும். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அடி ஒயர் அதையும் எடுத்து இப்படி போட்டு இந்த பக்கம் கொண்டு வரணும். இதான் ஃபஸ்ட் இது போட்டாச்சு. இப்போ இப்படி இருக்குது ஒயர். இப்போ நம்ம எப்படி சடை பின்னுறோமோ அதே மாதிரி பின்னிட்டு வரல. இப்படி எடுத்து எடுக்கணும். எதுக்குமே ஃபர்ஸ்ட் ஒயர் தான் எடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒயர் தான் எடுக்கணும். நம்ம எடுத்து இது மேலே போட்டு இப்படி அடியில் கொண்டு வரணும். நம்ம கரெக்டாக பின்னுறது பார்த்தா இந்த மாதிரி க்ராஸாக இருக்குதுன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட்டு மாற்றி போட்டோம்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பின்னிட்டு வர வேண்டியது. லூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு பின்னாடி தள்ளுனா டைட் ஆகிடும். ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறப்பே நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அது சீக்கிரம் முடிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்த்துடணும் நம்ம. அது போட்ட புதுசுல என் கனவுல எல்லாம் வயசாக தான் வரும். அப்படி கலர் கலராக ஒரு வயசு. எங்கள் அக்காட்ட சொன்னால் எங்கள் அக்கா சிரிப்பா, உனக்கு ஒன்று தினிசாக கனவு வருது. பின்னிட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும்னு வச்சு பார்த்துக்கோங்க. வேணும்னா படி எக்ஸ்ட்ராவாக பின்னிக்கலாம். அது மாதிரி இந்த பக்கத்துலேருந்து எவ்வளோ ஹைட் சென்டர் ஈக்குவல் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம்.
கீழே ஒயர் இதே மாதிரி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிரித்து கொண்டு வர ஒரே பக்கம் விட முடியாது. பிடிச்சிட்டு உள்ள திருப்பி டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு நார்மலாக போடுற மாதிரி ஒரு நல்லா இவ்வளோ டைட்டாக போடுறோம்னா இறுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம சொருகிறோம். ஒரு லைன் மட்டும் சொருகிக்காங்க. எவ்வளோ கீழே வரை சொருக முடியுமோ அவ்வளோ கீழே நம்ம சொருகிக்கும். அவ்வளோ அப்புறம் முடிச்சதுக்கப்புறம்